உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். பழனியில் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் பாதிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வருவாய் கோட்டத்துக்கு உட்பட்ட களிக்கநாயக்கன்பட்டி கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தனிநபருக்கு சொந்தமான 38.4 சென்ட் நிலத்தை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரி என்பவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கிரயம் செய்து பட்டா பதவிற்காக வருவாய்த்துறையில் விண்ணப்பித்துள்ளார். தொடர்ந்து வருவாய்த்துறை நில அளவையாளர்கள் மூலம் முறையாக அளக்கப்பட்டு பட்டாவிற்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் 2 மாதமாக காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். மேலும் நில அளவையாளர், தலைமை நில அளவையாளர், வட்டாட்சியர் ஆகியோரிடம் 2 மாதங்களாக வந்து சென்ற நிலையில் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்ததால் பாதிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் சபரி என்பவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அரசு விதிமுறைகளின்படி முறையாக நிலம் வாங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட பட்டாவிற்காக விண்ணப்பித்த நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏதோ சில காரணங்களுக்காக தொடர்ந்து 177 நபர்களுக்கு பட்டா வழங்காமல் காத்திருந்த நிலையில் வைத்துள்ளனர். பட்டாவிற்காக விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் பட்டா வழங்க வேண்டும் என்று விதிகள் உள்ள நிலையில் 2 மாத காலமாக அதிகாரிகளின் அலட்சியத்தால், அதிகாரிகளின் எதிர்பார்ப்பால் பொதுமக்கள் வேதனையடைந்து வருகின்றனர். உடனடியாக பட்டா வழங்க வேண்டி விண்ணப்பித்த அனைவருக்கும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி உடனடியாக வருவாய்த்துறையினர் மூலம் பட்டா வழங்க வேண்டும். இல்லை என்றால் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகளை அழைத்து வருவாய்த்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தப் போவதாக தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சபரி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அதிகாரிகள் பட்டா கேட்டு வருபவர்களிடம் அலட்சியமாகவும் அதிகார தோரணையில் நடந்து கொள்வதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகார் அளித்து வருகின்றனர். வணக்கம், என் பேர் சபரி. நான் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்ல மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 42 சென்ட் ரெக்கார்டு பூர்வமாக 42 சென்ட் இடம் பார்த்தீங்கன்னா 38.25 சென்ட் இருக்கு. அதை சப்டிவிஷன் பண்ணி 38.25 சென்ட்டுக்கு பட்டா வேணும்னு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிரயம்னு பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு முன்னாடியே கிரயம் பண்ணிட்டேன். கிரயம் பண்ணி மறுநாளே அந்த பட்டாவை கொடுத்து அந்த ஏரியா சர்வேர்கிட்ட கொடுத்து இது சப்டிவிஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்தில் களிக்கநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்தது அந்த இடம். அந்த சர்வேயர்கிட்ட கொடுத்து இப்போ சப்டிவிஷன் பண்ணால் 15 நாள்லேயே சப்டிவிஷன் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இதை கேட்டு அங்கே தாலுகா ஆஃபீஸு, வருவாய்த்துறை எல்லா பக்கமும் அந்த பட்டாவை கேட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனால் நான் சர்வேயர் தாங்க, எனக்கு மேலே ஹெட் சர்வேயர் இருக்காரு, அவரை பாருங்க அப்படின்றாங்க. இது 1 மாசமாவே நான் அலைஞ்சு போய் என்னங்க இன்னும் பட்டா ஆகலைன்னு கேட்டால், நீங்க போய் கடைசியா தாசில்தாரை பாருங்க அப்படின்றாங்க. தாசில்தாரை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாமே கையெழுத்தெல்லாம் போட்டேன், இது அப்படியே சர்வர் பிரச்சனைனால பூராமே நிக்குதுங்க, சென்னையில அங்க ஆப்ரேட் பண்ணாதே இங்க இதாகும்ன்றாங்க. இப்ப அங்கேயும் போய் எல்லா பக்கம் போய் அலைஞ்சு பார்த்தா இவங்க பார்த்து இதுல மேற்கொண்டு ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது. மத்த அங்க போய் உள்ள போய் பார்த்தா 177 பேருக்கு பட்டா மாறாமே இருக்கு இந்த 1 மாசமாவே. அப்ப எனக்கே இப்ப மாநில பொதுச் செயலாளரா ஒரு கட்சியில இருக்க அறிமுகமான நபர் எனக்கே இந்த நிலைமை இருந்துச்சுன்னா ஒரு பாமர மக்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அவங்கள ஒரு லோன் வாங்குவாங்க, அதை நம்பி ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்குற வேண்டிய நிலைமை இருக்கும், ஒரு கடன் அடைக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஒரு சப்டிவிஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்ல கொடுக்க வேண்டிய ஒரு பட்டா 1 மாசம் 1.5 மாசமா அலக்கொலப்பு பண்ணாங்கன்னா இந்த நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. இது தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்து இது மாவட்ட ஆட்சியர் எல்லாம் நடவடிக்கை கவனத்துக்கு கொண்டு வரோம். உடனே இந்த பட்டாவை இந்த 177 பேருக்கும் எவ்வளவு சீக்கிரமா அது ஓபன் ஆகணுமோ, அது என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அது கூடிய சீக்கிரம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும். அப்படி இன்னைக்கு போய் தாலுகா ஆபீஸ போய் அங்க போய் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு என் கட்சி அலுவலகத்துல இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஏன் இதை கொண்டு வரோம்னா, எனக்கு தனிப்பட்ட விஷயத்துக்கு இதை கொடுக்கல, பாமர மக்களுக்காண்டி இதை நல்ல ஒரு விஷயமா எடுத்து தமிழக முதல்வர் கவனத்துக்கு இதை கண்டிப்பா கொண்டு வரணும். கூடிய சீக்கிரம் அந்த ஏதோ ஓப்பன் ஆகாம இருக்கு ஐடி எங்க ஐடி அதை போட்டாத்தே சென்னையில இருந்து ஆகும் அப்படின்றாங்க. அப்ப இங்க இருக்க நிர்வாகம் எல்லாம் பூராத்தையும் பூட்டிட்டு சென்னையில இருந்து அந்த ஐடி மூலியமாவே இங்க வேலை பார்க்கலாம். இங்க இருக்கிற சர்வேயர், ஹெட் சர்வேயர் எல்லாம் எதுக்கு? இத்தனை பேர் வேலை பார்க்கறது எதுக்கு? சும்மா தூங்குறதுக்கு இருக்காங்களா? இதை பார்த்து கூடிய சீக்கிரம் மக்களுக்கு இந்த பட்டா 177 பேருக்குமே நீங்க நல்லபடியா விசாரிச்சுக்கோங்க. என் தனிப்பட்ட நபருக்கு நான் பேசல, 178 பேருக்கும் பேசுறேன். 178 பேருக்கும் இந்த பட்டாவானது அவங்க கையில போய் நியாயமா போய் சேரணும். அப்படி தவறும் பட்சத்துல எங்க தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் சார்புல மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம், தாலுகா ஆபீஸ், வருவாய்த்துறை எல்லாமே கண்டிச்சு முற்றுகை போராட்டம் நடத்துவோம். இதை தமிழக அரசுக்கும் மாவட்ட கலெக்டர் எல்லாத்துக்குமே இதை தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.